மார்க்கெட்ட இந்த மாதிரி காலையும், புட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இப்பயும் பார்த்தீங்க அப்டின்னா, மார்க்கெட்ல நெறைய பேர் நான் ஆப்ஷன்ஸ் பிரீமியம் என்ன நடக்குது அப்டின்றத வாட்ச் பண்றேன் அப்டின்ற பேர்ல, ஒரு காலோட ஸ்ட்ரைக்கையும், புட்டோட ஸ்ட்ரைக்கையும் எடுத்துப்பாங்க. இப்டி 2 சார்ட்ட பிரிச்சுக்கிட்டு, இங்க கால் சார்ட், இங்க புட்டு சார்ட்ன்னு போட்டுட்டு, இந்த 2 சார்ட்ட மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு கால் என்ட்ரி அவங்க எடுத்திருக்காங்க அப்டின்னா, இந்த இடத்துல பை பண்ணியிருக்காங்கன்னா, இங்க ஒரு டார்கெட்ட போட்டுட்டு, இந்த டார்கெட்டுக்கு போகும் அப்டின்னு சொல்லி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த டார்கெட்டுக்கு போகணும்னா என்ன நடக்கணும்? அப்படின்ற லாஜிக் உங்களுக்கு புரியணும். இந்த டார்கெட்டுக்கு போகணும் அப்படின்னா, அடுத்த ஸ்ட்ரைக்க ஏடிஎம்மா மாத்தணும். அடுத்த ஸ்ட்ரைக்க ஏடிஎம்மா மாத்தக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படின்றதே அங்க இல்ல அப்படின்னா, நீங்க எடுத்திருக்க பொசிஷன் எப்படி அங்க டார்கெட்ட போய் ரீச் பண்ணும்? ரீச் பண்ணவே பண்ணாது. திரும்பியும் காஸ்ட் டு காஸ்ட் வரும். இல்ல ஸ்டாப் லாஸ போகும். இல்ல டார்கெட்டும் போகாம, ஸ்டாப் லாஸும் போகாம அதுக்கு நடுவுலயே சுத்தும். இந்த லாஜிக்லாம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கையும் நாம சொல்ற விதத்துல வாட்ச் பண்ணணும். அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் அங்க ஏடிஎம்மா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க.